நான் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன். அவருடைய சமூகத்திலேயே நான் விழுந்து கிடக்கிறேன். ஆனாலும் அவருடைய கண்கள் என்மேல் படவில்லையே. சத்துருவானவனுடைய கிரியை அதிகமாய் இருக்கிறதே. நான் என்ன செய்வேன் என்று தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் கண்கள் உங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. நாம் நீதிமான்களாய் இருப்போமே ஆனால் கர்த்தருடைய கண் நம்மேல் பதிக்கப்படும். அவர் கண் நம்மேல் பதிக்கப்படும் போது சத்ருவின் கிரியை அகற்றப்படும். இன்றைக்கு நாம் நீதிமான்களாய் இருக்கிறோமா, பாவிகளாய் இருக்கிறோமா, பொல்லாதவர்களாய் இருக்கிறோமா? எந்த நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதை நாமே சிந்தித்து பார்க்க வேண்டும். வேதம் அழகாக சொல்லுகிறது, நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கும், அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. நாம் நீதிமானாய் இருந்து அவருடைய சமூகத்தில் சொல்லி ஜெபிக்கக்கூடிய விண்ணப்பங்களை ஆண்டவர் செவி கொடுத்து கேட்கிறார்.